Hello students, welcome to our channel. 10th Standard Maths, Chapter 3 Algebra Example 3.55. Draw the graph of y equal to x square minus 4x plus 3 and use it to solve x square minus 6x plus 9 equal to 0. So, கொடுத்திருக்கிற இந்த ஈக்குவேஷனுக்கு நம்மள கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இன்னொரு ஈக்குவேஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்து இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டு 3.55 y equal to x square minus 4x plus 3 இன் வரைபடம் வரைந்து. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? வரைபடம் வரைய சொல்லியிருக்காங்க. அதன் மூலம் என்ன பண்ணும்? x square minus 6x plus 9 equal to 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும். சமன்பாடுனா ஈக்குவேஷன் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை தீர்க்க சொல்லியிருக்காங்க, which means to solve. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு கிராஃப் ட்ரா பண்ணிடலாம். சரியா? நான் எப்படி எடுத்திருக்கேன்னா -3 -2 -1 0 1 2 3 4ன்னு எடுத்திருக்கேன். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கோங்க. -4x plus 3 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் பண்ணணுமா? ஸோ 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸாக தான் இருக்கும். 2 ஸ்கொயர் பண்ணா -2 ஸ்கொயர் பண்ணா 4, 1 ஸ்கொயர் பண்ணா 1, 0 ஸ்கொயர் பண்ணா 0, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் பண்ணா 2 into 2 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16. நெக்ஸ்ட் இப்போ -4 into x வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ -4ஐயும் இதையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? -4 into -3 என்ன வரும்? 12 plus 12 வரும். 4 3s 12, minus into minus plus. அடுத்தது -4 into -2 அப்ப என்ன வரும்? 8. -4 into -1 plus 4. -4 into 0 0 தான். அடுத்தது இப்போ இது -4 into +1, so -4 into +2 -8 -4 into 3 -12 -4 into +4 -16. இப்போ இந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா? 9 plus 3 12, 12 plus 12 24. நெக்ஸ்ட் இப்போ இது பார்த்தீங்கன்னா 8 plus 4 12, 12 plus 3 15, 4 plus 1 5, 5 plus 3 8. இங்க 3 மட்டும்தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா 3 plus 1 4 plus 4 minus 4 0. நெக்ஸ்ட் இப்போ இது 4 plus 3 7, 7 minus 8 இப்போ -1. அடுத்தது 9 plus 3 12, plus 12 minus 12 0 ஆயிடும். அடுத்தது plus 16 minus 16 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிட்டு இந்த 3 மட்டும் இங்க இருக்கும். ஓகேவா? இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாமா? -3, -24, -2, -15, -1, -8, 0, 3, 1, 0, 2, -1, 3, 0, 4, 3. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணிடலாம்? நம்ம கிராஃப் ட்ரா பண்ணிடலாமா?
ஸோ கிராஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒய் வந்து 24 வந்திருக்கா. எக்ஸ் ஆக்சஸ் வந்து ஒரு யூனிட்டை தான் எடுத்திருக்கேன். சரியா? ஒய் ஆக்சஸ் இங்கே 24 இருக்கிறதுனால நான் ஒய் மட்டும் 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன். ஓகேவா? ஏன்னா 2 யூனிட்ஸாக எடுத்தால் தான் போட முடியும். 1 யூனிட்டாக எடுத்தோம்னா ஒய் ஆக்சஸ் போட முடியாது. சரியா? ஸோ ஸ்கேல் எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். ஒய் வந்து 2 எடுத்திருக்கேன்னா இது ஒய், அந்த மாதிரி இது ஒய் டேஷ். ஆமாவா? இதுவும் 2 எடுத்திருக்கேன். எக்ஸ் ஆக்சஸில் பாசிட்டிவ்ல இருக்கிறதுனா 1 யூனிட், அதே மாதிரி நெகட்டிவ்ல இருக்கிறதும் 1 யூனிட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் -3, 24. எக்ஸ்ல -3, ஒய்ல 24. எக்ஸ்ல -3, ஒய்ல 24. எக்ஸ்ல -3 இங்க இருக்கு, ஒய்ல 24 அப்படின்னும் போது இங்க போகுமா? -3, 24. அடுத்த பாயிண்ட் -2, 15. -2 இங்க இருக்கு, 14க்கும் 16க்கும் நடுவில் ஒரு டார்க் லைன் இருக்கா? ஸோ அதுதான் என்னது? 15. -2, 15. நெக்ஸ்ட் -1, 8. -1 இங்க இருக்கா, 8 இங்க இருக்கு. -1, 8. நெக்ஸ்ட் 0, 3. எக்ஸ்ல 0, ஒய்ல 3. அப்ப எங்க வரும்? இங்க வருமா? எக்ஸ்ல 0, ஒய்ல 3. ஒய் ஆக்சஸ் தானே, ஒய்ல 3 இருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 2க்கும் 3க்கும் நடுவில் தானே இருக்கு. எக்ஸ்ல 0, ஒய்ல 3. நெக்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்ல 1, ஒய்ல 0. எக்ஸ்ல 1, ஒய்ல 0 அப்படின்னா இங்க வரும். ஏன்னா எக்ஸ்ல இது 1, ஒய்ல 0. அடுத்தது +2, -1. எக்ஸ்ல +2, ஒய்ல -1. எக்ஸ்ல +2, ஒய்ல -1 அப்படின்னும் போது இங்க வருமா? எக்ஸ்ல இது +2வா, ஒய்ல இது -1. ஸோ இங்க +2, -1. அடுத்தது 3, 0. எக்ஸ்ல 3, ஒய்ல 0. அப்போ இங்க 3, 0. நெக்ஸ்ட் 4, 3. எக்ஸ்ல 4, ஒய்ல 3. 4 இங்க இருக்கா, ஸோ இங்க 3. எக்ஸ்ல 4, ஒய்ல 3. இப்போ நம்ம கர்வ் ட்ரா பண்ணிடலாமா? வேற போலாம். வேரியபிளை ட்ரா பண்ணதும் என்ன பண்ணணும்? அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதணுமா? y ஈக்குவல் டு x² - 4x + 3. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? யூஸ் இட் டு சால்வ். அப்போ இதை சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஆமாவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்? ரெண்டையுமே மைனஸ் பண்ண போறேன். ஸோ மைனஸ் சிம்பிள் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ கவனிங்க, மைனஸ்ல என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணணுமா? பிளஸ் இருக்கிறதெல்லாம் மைனஸ், மைனஸா இருக்கிறதெல்லாம் பிளஸ். இப்போ இது என்ன? y - 0 y, இது கேன்சல் ஆயிடுமா? பிளஸ் x² - x² கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு இது 0, ஸோ நம்ம எழுத வேண்டாம். 6x + 6xல -4x போயிடுச்சுன்னா + 2x. ஸோ 2x. இப்போ இங்க 9 இருக்கு, -9 இருக்கு, +3 இருக்கு.
9ல 3 போயிடுச்சுன்னா 6 ஸோ பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் 6. ஓகே, ஸோ y is equal to 2x minus 6. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா என்ன ஃபார்மேட்னு சொன்னேன், y equal to mx plus c அப்படின்னா equation of a straight line. equation of straight line. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது y is equal to 2x minus 6. இது m கான்ஸ்டன்ட் மைனஸ் c. ஓகேவா? சரி, மைனஸ் 6. m வந்து 2, c வந்து மைனஸ் 6. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் மைனஸ் 3ல இருந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? மைனஸ் 3ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மைனஸ் 3, மைனஸ் 2, மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4ன்னு எடுத்திருக்கேன். 2x ஃபர்ஸ்ட் 2x தானே இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் மைனஸ் 6. இப்போ 2x அப்படின்னா என்ன பண்ணணும், 2 இன்டூ எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும் 2ஓட. 2 இன்டூ மைனஸ் 3 மைனஸ் 6. 2 இன்டூ மைனஸ் 2 மைனஸ் 4. 2 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 2. இது 0வா? 2 1s 2, 2 2s 4, 2 3s 6, 2 4s 8. மைனஸ் 6 என்ன பண்ணும், அப்படியே எழுதிட்டு வரணும். ஏன்னா அது கான்ஸ்டன்ட். ஓகே, அடுத்தது இப்போ y வேல்யூ. இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஆட் பண்ணணும். சரிங்களா? மைனஸ் 6 மைனஸ் 6 ஆட் பண்ணா மைனஸ் 12. மைனஸ் 6 மைனஸ் 4, அப்போ மைனஸ் 10 கிடைக்குமா? மைனஸ் 6 மைனஸ் 2, ஸோ மைனஸ் 8. இங்கே 0 இருக்கு, 0 மைனஸ் 6 மைனஸ் 6. இங்கே என்ன இருக்கு, இப்போ இங்கே 2 இருக்கா, இங்கே 2 இருக்கு, இங்கே மைனஸ் 6 இருக்கு. அப்போ என்ன வரும், மைனஸ் 4. அடுத்து 6ல 4 போயிடுச்சுன்னா 2வா? ஸோ பெரிய நம்பரோட சைன் மைனஸ் 2. ப்ளஸ் 6 மைனஸ் 6 0. 8ல 6 போயிடுச்சுன்னா 2. இப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடலாமா? மைனஸ் 3 கம்மா மைனஸ் 12, மைனஸ் 2 கம்மா மைனஸ் 10, மைனஸ் 1 கம்மா மைனஸ் 8, 0 கம்மா மைனஸ் 6, 1 comma minus 4, 2 comma minus 2, 3 comma 0, 4 comma 2. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கிராஃப்ல டிரா பண்ணணும். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்கு, 3 comma minus 3 comma minus 12 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மைனஸ் 3 comma minus 12. எக்ஸ்ல மைனஸ் 3 இங்க இருக்கு, yல மைனஸ் 12 எங்க இருக்கு, இங்க இருக்கு. மைனஸ் 3 கமா மைனஸ் 12. நெக்ஸ்ட் மைனஸ் 2 கமா மைனஸ் 10. மைனஸ் 2 இங்க இருக்கு, மைனஸ் 10 இங்க இருக்கு. மைனஸ் 2 கமா மைனஸ் 10. அடுத்தது மைனஸ் 1 கமா மைனஸ் 8. மைனஸ் 1 இங்க இருக்கு, மைனஸ் 8 இங்க இருக்கு. மைனஸ் 1 கமா மைனஸ் 8. 0 கமா மைனஸ் 6. மைனஸ் 6 இங்க வருமா,
y axisல minus 6, x axisல 0. So 0, minus 6. அடுத்த point 1, minus 4. xல 1 இங்க இருக்கு. yல minus 4 இங்க இருக்கா? One, minus 4. அடுத்தது plus 2, minus 2. xல 2, yல minus 2. xல 2 இங்க இருக்கு. yல minus 2 இங்க இருக்கு. ஓகே. ஸோ இப்போ 2, minus 2. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு? 3, 0. xல 3, yல 0. அப்போ xல 3 இங்க இருக்குடா. சரியா? yல 0 அப்படின்னும் போது இந்த இடத்துல தான் வரும். ஸோ 3, 0. ஓகேவா? அடுத்தது 4, 2. xல 4, yல 2. xல 4 இங்க இருக்கா? yல 2 இங்க இருக்கு. ஸோ 4, 2. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? லைன் ட்ரா பண்ணிடலாமா? y equal to 2x minus 6 தானே நேம். y equal to 2x minus 6. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேரபோலாவும் இந்த கர்வும் எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா 3, 0. ஓகேவா? இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் என்ன பண்ணுது? மீட் பண்ணுது. ஓகேவா? இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் அது சந்திக்குது. வேற எல்லாமே எப்படி இருக்கு? தனித்தனியா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு சொல்யூஷன் செட் எப்படி எழுதணும்னா the line பேர் என்ன? y equal to 2x minus 6. எதன லைனோட பேரு? intersect the curve or parabola. இது வேணாலும் எழுதிக்கலாம். parabola equation என்ன? y equal to x square minus 4x plus 3. ஸோ அதை எழுதிக்கோங்க. y equal to x square minus 4x plus 3 only at one point. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்ல தானே அது இன்டர்செக்ட் ஆகுது. 3, 0. இந்த லைனும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த பேரபோலாவும் ஒரே ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது? இன்டர்செக்ட் ஆகுதா? ஸோ அதுதான் நான் இங்க வேர்டிங்ல எழுதியிருக்கேன். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன? the point of intersection of the curve. curve பேர் என்ன? y equal to x square minus 4x plus 3 and the line பேர் என்ன? y equal to 2x minus 6. என்னது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்? 3, 0 இல்லையா? 3, 0ல தானே மீட் பண்ணுது. இங்க 3 இருக்கா? x ஆக்சிஸ்ல 3, y ஆக்சிஸ்ல 0. அப்போ அதனாலதான் என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்ப இதுக்கு சொல்யூஷன் செட் எப்படி எழுதணும்? therefore three is the only solution for the equation x square minus 6x plus 9 equal to 0. ஏன் நான் 3 மட்டும்தான் சொல்யூஷன் எடுக்கிறேன்? இது x, இது y. நம்மள சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது வந்து என்னது? எக்ஸ்ல தான் இருக்கு அந்த ஈக்குவேஷன். எக்ஸ்ன்ற வேரியபிள் தானே இருக்கு. ஸோ அதனால நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற பாயிண்ட் நம்பர் மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? அதான் நான் என்ன எடுத்திருக்கேன்? எக்ஸ் ஆக்சிஸ்னா 3. ஸோ therefore 3 is the only solution for the equation. என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க கொஸ்டின்ல சால்வ் பண்ண சொல்லி?
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 9 ஈக்குவல் டு 0வா? அந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதணும். ஓகே, ஸோ நீங்க 3 எழுதிருக்கீங்க இல்லையா? ஸோ இது கரெக்டா இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்கேன், எந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 9 ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், அதாவது பெருக்குனா 9 வரணும். சம் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆட் பண்ணா என்ன வரணும், -6 வரணும். ஓகேவா? இப்போ பாருங்க 3 into 3 போட்டா 9 வரும், ரெண்டையும் ஆட் பண்ணா 6 வரும். ஆனா இங்க மைனஸ் இருக்கு, ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். ஓகேவா? ஸோ -3 into -3 பிளஸ் 9, -3 -3 ஆட் பண்ணா -6 கிடைச்சிருக்கா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம், x -3 into x -3 equal to 0ன்னு எழுதுவோமா? ஏன்னா இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன். தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணும்போது x -3 equal to 0, x -3 equal to 0, x is equal to -3 இங்க போனா +3 ஆயிடும். அதே மாதிரி இப்போ இது -3 இந்த சைடு வந்தா +3 ஆயிடும். அப்போ ரெண்டுமே ஒன்று தானா, x equal to 3,3. ஸோ ஒரே ஒரு 3 எழுதுனா போதும். அதுதான் என்ன வந்திருக்கு, நமக்கு சொல்யூஷனா வந்திருக்கு. சரிங்களா? கிளியரா? ஸோ நீங்க லாஸ்டா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எடுத்து எழுதும் போது மட்டும் இந்த மாதிரி சம்ல எக்ஸ் ஆக்சிஸ் தான் எழுதணும். ஏன்னா நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, என்ன வேரியபிள் இருக்கு, எக்ஸ் இருக்குனால என்ன பண்ணணும், எக்ஸ் தான் எழுதணும். சப்போஸ் ஒய் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன்ல, அப்ப என்ன பண்ணலாம், ஒய் வேரியபிள் கொடுத்துருந்தாங்கன்னா ஒய்ல என்ன இருக்கோ அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரிங்களா? சப்போஸ் 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இங்க எக்ஸ் தானே இருக்கு, அப்போ 2 பாயிண்ட்லயுமே இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா 2 பாயிண்ட்லயுமே இப்போ இது எக்ஸ் கமா ஒய்யா, ஸோ எக்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். அப்புறம் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருந்ததுன்னா எக்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். சரிங்களா? எக்ஸ் கமா எக்ஸ். ஸோ அதுதான் நமக்கு சொல்யூஷன் செட்டாக வரும். ஓகேவா? இந்த சம்ல 3ன்றது மட்டும் தான் சொல்யூஷன். ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் இருக்கு. ஸோ அதுக்கு நான் எக்ஸ் மட்டும் தான் எடுக்கணும்.